ஏங்க எனக்கு முத்தமலை ஹவுஸ் யூனிட்டில் மட்டும்தான் வீடு வேணும்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன் நண்பர்களுக்கு இந்த வீடு சமர்ப்பணம். இந்த வீடு தான் சேலுக்கு வந்திருக்குங்க. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பூட்டி வச்சுருக்காங்களா டோரு, அது வந்து சின்ன கடை மாதிரி செட்டப் கொடுத்துருந்தாங்க, தையல் ரூமாக கொடுத்துருந்தாங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஹால் வந்து நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹாலாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்ரூமும் நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூமுங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். வீடு என்னமோ பழைய வீடு தாங்க, ஆனால் தரமான வீடுங்க. ஆனால் இப்போ கட்டினாலும் இந்த மாதிரி ஒரு வீடு கட்ட முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் மணலில் கட்டின வீடுங்க. சூப்பரான வீடு. பாத்து தனியாகவும் இந்தியன் டாய்லெட் தனியாகவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. வெளியே வந்தீங்கன்னா ஸ்பேஸ் பாருங்கள், எவ்வளோ கார்டன் அமைக்கிறதுக்கு சூப்பரான இடங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இந்த இடத்துல இடம் எவ்வளோ ரேட் போயிட்டுருக்கு அப்படின்னா முத்தமலை ஃபேஸ் 1ல் 2500 போயிட்டுருக்குங்க. அப்போ இடத்துக்கு கணக்கு பண்ணும்போதே 37.5 லட்சம் வந்துடுதுங்க. இவங்க ஆனால் வீட்டுக்கு கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 45 லட்சம் தான் கேட்குறாங்க. நல்ல ஒரு ரீசனபிளான ரேட்டுங்க. கீழே வந்து சிங்கிள் பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்பேசியஸான இடங்க. அது இல்லாமல் மேலே பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்டாலே கவர் பண்ணி நமக்கு டபுள் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்துட்டு நீங்கள் ஹால் பார்த்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள ஒரு 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மேலேயும் கிச்சன் வந்து நமக்கு செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் கீழே ஓனர் இருந்து மேலே வந்து ரெண்ட்டுக்கு வச்சுருந்தாங்க. இப்போ சேல் பண்ணுறனால மட்டும்தான் காலி பண்ணியிருக்காங்க. வீடு வந்து தெற்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த வீடு அர்ஜென்ட் சேலில் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க, கால் பண்ணுங்கள்.